நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட டாக்டர் ஜானகி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உலகத்தில் செல்போன் அலைபேசி பயன்பாடு, அப்புறம் அதில் வாட்ஸ்அப் உபயோகம் நம்ம நாட்டில் தான் ரொம்ப அதிகமாக. அலைபேசி பயன்பாடுங்கிறது இன்னைக்கு தவிர்க்க முடியாதது தான். ஆனாலும் அளவுக்கு மிஞ்சிய பயன்பாடு நம்மை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னு தெரியல. கிறிஸ்துவ மத தலைவர் போப்பாண்டவர் மக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். செல்போன் பயன்பாட்டை குறைக்கணும் அல்லது அளவாக பயன்படுத்துங்க. அந்த நேரத்தில் குடும்பத்தினருடன் கலந்து பேசுங்க. கலந்துரையாடல் குடும்பத்தினருடன் நேரடியாக நடத்துங்கன்னு அதிரடியாக அறிவுரை வழங்கியிருக்கிறார். பெரியவங்க என்ன அறிவுரை சொன்னாலும் ஏற்றுக்கணும். அதிலும் போப்பாண்டவரே சொல்லியிருக்கிறார்னா கண்டிப்பாக நாம் யோசிக்கணும். செல்போன் பயன்பாட்டை குறைக்கணும். டாக்டர் ஜானகி மேடம், நீங்கள் எப்படி செல்ஃபோனை பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியல. பொதுவாக பெண்களும் இப்போது ஆண்களைப் போலவே நிறைய ஃபோனில் பேசுகிறாங்க. ஆண்களுக்கு சளைத்தவர்களல்ல பெண்கள். ஆனாலும் ஆண்களோ பெண்களோ உட்கார்ந்த இடத்துலையே பல பணிகளை முடிக்கிறாங்க, பல சாதனைகளையும் படைக்கிறாங்க. இருந்தாலும் உட்கார்ந்த இடத்துலையே அப்படியே இருந்தா, ஓடியாடி விளையாடாமல் இருந்தா பித்தம் குறைஞ்சி கபம் கட்ட ஆரம்பிச்சிருமா. கபம் கட்டிட்டா யமன் வந்துருவான்னு ஒரு சொலவடை கூட இருக்கு. அதாவது கபம் கட்டிய உடல்களில் நோய்கள் நிறைய உண்டாகிடும். அப்புறம் இறப்பு என்பது எளிதாயிடும். பெரியவங்க மட்டுமா அலைபேசியை பயன்படுத்துகிறாங்க? சின்ன குழந்தைகள் கூட வயசு வித்தியாசம் இல்லாமல் செல்ஃபோனை உபயோகிக்கிறத பார்க்குறோமே. அதோட மனிதனின் கண்கள் என்பது அகண்ட காட்சிகளை விரித்து பார்க்கக்கூடியது. இதுதான் நமது கண்களின் அமைப்பு. ஆனால் செல்ஃபோனில் நம்ம கண்கள் சின்ன திரையில் சின்ன காட்சிகளை கண்களை சுருக்கி குறுக்கி பார்க்கும்போது கண்கள் சக்தியை இழக்கும். கல்லீரல் பலவீனமடையுமா. நமது உடம்பின் கெமிக்கல் ஃபேக்டரி கல்லீரல் தான். கல்லீரல் இப்படி பலவீனமடைவதால் உடம்புல நச்சு கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். கழிவுகள் எங்கே தேங்கினாலும் சிரமம்தான். வீட்டுக்குள்ளே தேங்குச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சிரமம். வீதியில் தேங்குச்சுன்னா போகிறவங்க வர்றவங்களுக்கு நோய் நொடி உண்டாகும். உடம்புல தேங்குச்சுன்னா உறுப்புகளை கெடுக்க ஆரம்பிக்கும். உறுப்புகள் கெட்டு போச்சுன்னா நோய் வந்துடும். எப்படிலாம் நாமளே நம்ம உடம்புக்கு ஒல வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? ஜானகி மேடம், டாக்டரான உங்களுக்கே இது போன்ற தகவல்களை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். உங்ககிட்ட சொல்லக்கூடிய தகவல்கள் 1000 பேர்கிட்ட போகுங்கிற நம்பிக்கை தான். அப்புறம் டாக்டர், அளவுக்கு மிஞ்சின அமிர்தமும் நஞ்சு தான். ஏன் இப்படி செல்ஃபோன்களை அளவுக்கு மிஞ்சி பயன்படுத்துறது? சிலர் இல்லை, பலரும் இப்போது 2 ஃபோன் வச்சுருக்கிறாங்க. ஒன்று அலுவல் ரீதியாக பேசுறதுக்கான், இன்னொன்று சொந்தமாக பேசிக்கிறதுக்கான். ஒருவருக்கு ஒருவர் ஒயர்லெஸ் இணைப்பில் பேசுவதற்கு மட்டும் என தொடங்கிய இந்த செல்ஃபோன் சாதனம் இன்னைக்கு கையடக்க கம்ப்யூட்டராக மாறி நம்முடைய அன்றாட பல வேலைகளை மேற்கொள்ள உதவியாக இருக்குது. 1920ஆம் வருடம் இருவழி ரேடியோ தொடர்பினை அமெரிக்க போலீஸ் தொடங்கி மொபைல் ஃபோனுக்கான விதையை ஊன்றியது. இப்போ 100 ஆண்டுகளை கடந்தாச்சு. மனித இனம் இதை அளவாக பயன்படுத்தினா அவருக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நல்ல செயல்களுக்காக பயன்படுத்தணும். போப்பாண்டவர் சொன்ன மாதிரி செல்போன் பயன்படுத்தும் நேரத்தை குடும்பத்தினருடன் செலவழிக்க முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.